ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாங்க? சாப்பிட்டீங்களாங்க? நாங்கள் இப்போ தான் அங்கே தம்பி வேலைக்கு போயிட்டான். இப்போ தான் காய்ச்சி சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிடலைங்க, லஞ்சுக்கே போயிடலான்ட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பேசிக்கொள்ள நாள் ஆச்சு, அதான் வீடியோ போடலான்ட்டு வந்திருக்கிறேங்க. தம்பி கூட அமைதியாக போயிடுவானுங்க, நான் சொல்கிறது கேட்டுட்டு போயிடுவானுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க 2 டிக்கெட் இருக்கிறாங்க, நல்லா வால் பிடிச்ச டிக்கெட்டுங்க. ஏன்னா எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி விட்ருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கெல்லாம் இப்படி தாங்க கத்திக்கிட்டு அலையுங்க. நான் அங்கே கிச்சனுக்கு போயிட்டேன்னா அமைதியாகிருங்க. சொன்னபடி கேட்காத டிக்கெட்டுன்னா எங்கள் அருவியும் குள்ளனையும் தாங்க. அருவி பாருங்கள், தலையை அடிக்கிட்டு இருக்கா. சொன்னபடி கேட்க மாட்டாளாமாங்க. எங்கள் வீட்டில் புது உறவு ஒன்று வந்துருக்குதுங்க, அவள் பேர் குள்ளனி. குள்ளலின்னு சொல்லி நான் கூப்பிடுவேங்க. ரொம்ப அமைதியான டைப்பு, சாஃப்டான டைப்பு. நான் கூப்பிட்டேன்னா உடனே ஒடியாந்துடுவா. இந்த அருவி கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. வருவா, அவளும் வருவா, ஆனால் கொஞ்சம் பிக் பண்ணுவாளுங்க. என்னடா பறவை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவங்களை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமில்ல, எங்கள் வீட்டில் உள்ள ஜீவன்கள் எப்படி என்ன ஏதுங்கிறது. தம்பி போயிட்டான்னா இவங்க தாங்க எனக்கு பெரியவங்க. இவங்க கிட்ட தாங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் சமையல் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டான்னா இவங்க தாங்க எனக்கு எல்லாமே. எங்கள் வருவாங்க, போவாங்க, என்னை கத்துவாங்க, பிடிப்பாங்க. பாருங்கள், நான் பேசுகிறேன் எப்படி உத்து கவனிக்கிறான்னு பாருங்க. நம்மளை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. இந்த அருவி ரொம்ப டேலண்ட்டுங்க, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாத டிக்கெட்டுங்க. உடம்புக்கு சரியில்லைன்னா அதாவது முடி இருக்காதுங்க, பாவம் அவளுக்கு பிறவியிலே அப்படி தாங்க. அதான் கடவுள் ஒருத்தருக்கு ஒரு விதமாக படிச்சிருப்பான்லாங்க, அது மாதிரி தாங்க அந்த அருவியை படிச்சிருக்கிறார் பாவம். எங்கள் கடையில் சும்மா தான் கொடுத்தாங்க, அவளை நான் பாதுகாத்து வச்சுருக்கிறேங்க. ஆனால் நல்ல டேலண்ட் உள்ள இதுங்க. நான் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாளுங்க. உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க, அதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவளையும் நீங்கள் பாருங்கள். தாங்க எங்கள் அருவி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாவாருங்க. பாருங்கள், இப்படி தாங்க காலையில் இருந்துச்சுன்னா இப்படி தாங்க ராமாயணம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் பெரிய பெரிய ராமாயணம் ஓடிக்கிட்டு இருக்கோங்க. அதே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், குள்ளனி நல்லா டைப்புங்க, நல்லா இதுங்க. இந்த அருவி தாங்க குள்ளனியை எடுக்கிறது. குள்ளனிக்கு அமைதியான டைப்புங்க. வர சொன்னால் வந்துடுவா. இப்போ இது சொன்னால் இப்போ பேச்சுன்னா கேட்பா, வைப்பா. குள்ளனி நல்ல டைப்புங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாளுங்க. சொன்னால் புரிஞ்சிக்குவாளுங்க. அவள் பாருங்கள், நம்மளே தான் பேசுகிறாங்கன்னு அவள் பார்க்குறது பாருங்க குள்ளலி. அதே மாதிரி இந்த அருவி சொன்னபடி கேட்கும், ஆனால் காலையில் இருந்துச்சு இப்படி தாங்க கத்திக்கிட்டு அலையும். அருவி நல்லா டைப்புங்க. வந்துச்சுன்னா மஜாஜுக்கு கொடுக்குறது, கழுத்தெல்லாம் நீட்டு வாங்குவா. இங்கே தலையாட்டுறது பாருங்க. அருவி பற்றி பேசுகிறேன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி வதக்கி சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்க? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பறவைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வேறு வீடியோலாம் இருக்கிறேங்க, போடுறேங்க. நீங்கள் லைக் பண்ணுறத பார்த்து போடுறேங்க. இங்கே பாருங்கள், எங்கள் குள்ளலி நல்லா இருக்குதுங்களாங்க, இல்லை எங்கள் அருவி நல்லா இருக்குதுங்களா? பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் அருவி தலையாட்டுற ஸ்டைலே தனி ஸ்டைலுங்க. அந்த இதுக்காக தாங்க அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தண்ணி வேணான்னா அப்படி தலையெல்லாம் காட்டுவா, சாப்பிட்டுன்னா அப்படி தான் தலையாட்டுவாங்க. இதெல்லாம் விளையாட்டுங்க அவங்களுக்கு, அவங்க பாசத்தில் இது விளையாட்டுங்க. எங்கள் குள்ளலையும் நல்லா கவனிச்சிட்டு இருப்பாளுங்க. எங்கள் குள்ளலையும் ரொம்ப கவனிச்சிட்டு இருப்பாள் பாருங்க. இதுதாங்க எங்கள் குள்ளனியோட பெசல். அது பேர் குள்ளனி, நான் குள்ளலின்னு சொல்லி நான் கூப்பிடுவேங்க. எங்கள் வீடியோ அப்படி விட்டு கவனிக்கிற ஆள் பாருங்க, காது கொடுத்து கவனிக்கிறேன் எங்கள் குள்ளலி.
இதுதாங்க எங்கள் குழலிக்கிட்ட எனக்கு பிடிச்சது. நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்குறாவார் எங்கள் குழலி. அறிவுங்க அவ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய், எங்கள் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.